வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது காமராஜர் போர்ட் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் 2026 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் பிஎஸ்சி பேஸ்டு ஜாப்னால சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன் சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, எக்ஸாம் பேட்டர்ன், கட் ஆஃப், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்த்தலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 11 போஸ்ட்டும், ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் 3 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ரிசர்வேஷன் கோட்டா படி பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அன்ரிசர்வ்டில் 6 போஸ்ட்டும், ஓபிசியில் 2 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸில் 2 போஸ்ட்டும், எஸ்சியில் 1 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் 3 போஸ்ட்டு, அன்ரிசர்வ்டில் 2 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 1 போஸ்ட்டும், மொத்தமாக 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஒரு பிடபிள்யூபிடிக்கு ஒரு ரிசர்வ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டில். நெக்ஸ்ட்டு சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 2 போஸ்ட்டுக்குமே சேம் பே ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,250 50,500 வரைக்கும், ப்ளஸ் பிஎஸ்சி அலவன்சஸ் ஆட் பண்ணால் மந்த்லி 35K வரைக்கும் வரலாம் அப்ராக்சிமேட்டாக. இந்த ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி ரெகுலர் கோர்ஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு பிகாமில் 60% மினிமம் பண்ணியிருக்கணும், ரெகுலரில் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் கேட்கல, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டட் மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தோம்னா. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸும், ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருந்தால் 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அன்ரிசர்வுக்கு 200 ரூபாயும், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 150 ரூபாயும், எஸ்சி எஸ்டி மற்றும் உமனுக்கு 100 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பிடபிள்யூபிடிக்கு நோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா 27 பிப்ரவரி 2026 கடைசி தேதி 28 மார்ச் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஏப்ரல் எண்டில் இல்லைனா மார்ச் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும், டோட்டல் 120 கொஸ்டின்ஸு, டூரேஷன் 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. சிலபஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு 35ல் 25, மேத்ஸுக்கு 25, ரீசனிங்க்கு 20, 20, ஜிகே அண்டு ஆஃபீஸ் ப்ரொசீஜருக்கு 20, கம்ப்யூட்டருக்கு 30. நெகட்டிவ் மார்க் 1/4 டிடக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ். சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர், பிஎஸ்யூ, ஃபினான்ஸ். இதுக்கு மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வேஷனுக்கு 40% டோட்டல் மார்க்கில், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 35% இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு மற்றும் பிடபிள்யூபிடிக்கு 30% டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் மோஸ்ட்லி தமிழ்நாடு மேஜர் சிட்டிஸ் சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், திருநெல்வேலி 3 சென்டர் சூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.